சாங்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா அப்படியே வருமா இல்ல சென்சார் போயிட்டு தான் சென்சார் கட் ஆகிட்டு வருமா? One of my reel got so viral and that got his attention. இந்த படத்துக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நடக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? As a newcomer, you won't get an opportunity like this. Like ராம் கோவர் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் உங்களுக்கு கால் பண்ணி படம் இருக்கு சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சீங்க? இப்ப கரண்ட்ல நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா மூலமா நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. டெய்லியுமே ஒவ்வொரு நியூஸ் சோசியல் மீடியால இருந்து வர நியூஸ் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த திரைப்படம் ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு ஜெனரேஷனுக்கு தேவையான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொண்ணை வந்து ஒரு சாரியில பார்த்து மயங்குறாரு ஒரு பையன். அவர் என்னென்ன விஷயம்லாம் அந்த பொண்ணை அடையறதுக்கு பண்றாரு, இந்த சோசியல் மீடியா மூலியமா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத ரொம்ப கிளியரா ரொம்ப போல்டா இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சோ திரைப்படம் பத்தி திரைப்படத்தோட டீம் வந்து நிறைய நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. சோ அதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ முதலாவதாக இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர் திரு வினோத் ஜெயின் அவர்களே சில வார்த்தைகள் பேச வருமாறு அளிக்கிறோம். சோ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பா பார்த்திருப்போம். அந்த ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு போல்டா பியூட்டிஃபுல்லா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அப்படின்ற ஒரு வைப் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்மளோட பாட்லயும் பார்த்தோம், ட்ரெய்லர்லயும் பார்த்தோம். சோ அவங்களும் சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறேன். I request Aradhya to come and join us and share a few words. Hello. Okay. So I'm basically from Kerala. எனக்கு தமிழ் தெரியும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், அவ்வளோ தெரியாது. But I don't want to spoil the language, so I'm just talking in English. So basically, I feel so happy right now. And how's the trailer? Okay. And how's the songs? Okay. So I have what? No, what you said? Okay. Yeah, only in the songs, no? In the movie, how? Okay. So basically, I have portrayed a girl next door character. So this movie is all about the darker sides of social media, obsession, stalking and all. So it's a thought-provoking story. So I think women can relate to this movie because at any point in our life we have felt somebody's attention crossing from admiration to obsession. And first of all, I would like to thank Ram for giving me this opportunity to play Aradhya. So my character name is also Aradhya. And I don't know what else to say right now. I am just literally floating on air right now. Yeah, thank you so much. சோ அடுத்தபடியா நம்ம ஸ்டேஜ்க்கு யாரு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்தாங்கனாலே அப்படியே ஆக்ஷன் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பயங்கரமான சைக்கோட்டிக், அவர் வந்தாலே கொஞ்சம் பயப்படுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த கேரக்டரை உள்வாங்கி நம்ம கிட்ட வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. நம்மளோட ஹீரோ சத்ய யாதவ் அவர்களே சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறோம். I request Satya Yadav to come and join us. Hi. I hope everyone is fine. So basically, I am from North Uttar Pradesh. Sadi is my debut film. Before Sadi, I was struggling in Mumbai and some cameos in TV serials. So finally, Sadi is my debut film. So yeah, Sadi is about psychological thriller about stalking and social media. Of course, women relate this movie, but men also relate. Not doing like it too. Yeah, thank you. I need to ask a question because you have portrayed your character so well in the movie. நீங்க யாராச்சும் ஸ்டாக் பண்ணிருக்கீங்களா? Have you ever stalked anybody? In real life? Yeah, in real life. Actually, in real life, I'm totally opposite from my character.
I never stalked anyone in real life. ஸோ பேசிக்கலி அவர் ரியல் லைஃப்ல ரொம்ப இன்னோசென்ட் பர்சனா, ஆனா படத்துல வந்து பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். Next, I would like to call upon the producer Ravi Shankar Verma sir to join us in to share a few words. Hello, hi everyone. And I don't know Tamil and English and or Hindi I can speak. And this is my first film with Ram Gopal Verma sir. And we started this company to make good films and web series. And thank you. அடுத்தபடியாக சில வார்த்தைகள் பேசுவதற்காக திரு ஷானு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த படத்துல என்னோட ரோல் என்ன, இந்த படம் நான் தான் எல்லா ஸ்டேட்லயுமே பிசினஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து April 4th ரிலீஸ் பண்றாங்க. வர்மா சாரோட எனக்கு ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. 2-3 படங்கள் முன்னாடி பண்ணிடுச்சு. இவருக்கு ஏற்கனவே பண்ண ஒரு படம் கூட இப்போ திரும்பி ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படம் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு படம் பார்க்கறதுக்காக இவர் ஸ்டுடியோ போனாரு. படம் பார்க்கும்போது இப்போ சோசியல் மீடியால என்ன நடக்குது அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தை பத்தி யாரும் இமிட்டேட் பண்ணாதுங்க. இது சோசியல் மீடியால எப்பவுமே ஒவ்வொரு மீட்லயும் நடக்கிறத ஒரு விஷயத்த மத்தியமா இதுல சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஜாகூர் ஸ்டுடியோஸ் வினோத் அவர்கிட்ட சொன்னார், சார் நீங்க ஜஸ்ட் வாங்க படத்தை கொஞ்சம் பாருங்க, படத்தை பிடிச்சா மட்டும் தமிழ்நாடு பண்ணுன்னு சொன்னாங்க. படம் பார்த்தாரு. அடுத்த நிமிஷம் அவர் சொன்னார், ஷான் இந்த படம் நான் பண்றேன், ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் இந்த படம் யாருக்குமே கொடுக்குறேன், நானா ஒரு 100 சென்ட் ரிலீஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு படம் பிடிச்சிருக்கான். எல்லாருமே இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். சோ நெக்ஸ்ட் நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பர்சன் வந்து கூப்பிட போறோம். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு சென்சேஷனல் டிரெக்டர். 80s 90s வந்து சண்டை காட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கம்பு கத்தி இதை வச்சுதான் பயங்கரமா சண்டை பண்ணி பார்த்திருக்கோம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் செயினை வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தி சண்டை போடலாம் அப்படின்னு அந்த ட்ரெண்டை கொண்டு வந்த ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால இவர் எந்த ட்வீட் போட்டாலும் அது வந்து ஒரு கண்டென்ட்டா ஒரு சென்சேஷனலா எப்பயுமே வந்து நம்ம மத்தியில இருந்திருக்கு. இந்த திரைப்படத்துல அவரு தான் இந்த திரைப்படத்துக்கான கதை எழுதியிருக்காரு. இவரோட திரைப்படங்கள் ரங்கீலா, சர்க்கார், உதய, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து த்ரில்லர் படங்கள் எல்லாமே இந்த பேஜ்ல உட்காந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இந்த ஒரு திரைப்படமே அந்த மாதிரியான ஒரு திரைப்படமா தான் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளோட டைரக்டர் அண்ட் ரைட்டர் ஆஃப் திஸ் மூவி ராம் கோபால் வர்மா அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலுடன் மிகை கழிக்கலாம். Hi everyone. To talk about the film, just an thought. Every film will have some kind of a central thought. I mean, it will start with just an idea. Actually, what is the film about? And if you can say it in one line, then I think that becomes the spinal cord of the entire film. So Sari for me was like, we always keep talking and discussing about the effects of the social media in terms of how relationships get affected, and they happen so fast, and then they sometimes get into a situation where something dangerous can happen, something evil, something kind of it can destroy people's lives sometimes. So Sari primarily deals with that. It's like every girl I think would have gone through some element of what Aradhya's character went through in this film, in some degree or other. Maybe not to this extreme, but or they would have heard of cases where something like this happened. And Sari basically is based on many such incidents, not one particular incident. So in terms of when the film was decided to make, I saw a reel of Aradhya, and something about that reel, me being a professional filmmaker for so many years, I felt she's got a lot of screen presence, And then Satya is an actor who's a theater actor, and I saw an audition of his, and the director Kamal, who's been with me for a long time. So we decided that they will be the most ideal cast for this film, and that's how it happened.
And I must say that the director and actors, both of them have done a fantastic job in portraying whatever was given to them in a script form. நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அப்படின்னு சொன்னீங்க. இப்படிலாம் 199 பேருக்கு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் கண்டிப்பா இருக்காது. ஆனா இவங்க பார்த்தா நம்ம ஊர்மிளா அந்த சாயல்ல அதே எஃபெக்ட் இருக்குது. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் அதே அளவுக்கு எடுத்திருக்கீங்க. அப்படி என்ன? Can someone translate that? And what was it? Sir, he's saying that she looks like she resembles as Urmila in the character, and he's asking you are always sticking in this form of character. It's not like next door girl. 99% there won't be like this kind of next door girl for us, like that he's saying, sir. See, possibly the point is everyone, like, there's a beauty is in the eye of the beholder, So it is maybe my sensibility of how I want to see a particular woman or girl. So I think that will definitely have a similarity because it reflects my taste and sensibility. I think that is where the connection you could have found with Urmila. But the context of the film, where she's playing a very conservative girl next door in terms of a traditional family, and whatever the glamour aspect, it is more because of the character of the boy who's fantasizing in the song. But in the film, it's pretty much a very girl next door image. Yeah. So இந்த ஹீரோ பார்த்தோன்னே பிடிச்சி டேரக்டர் கூட்டு வந்தாரு. ஏதோ சொன்னீங்க சம்திங். அவரு உங்களோட சின்ன வயசு மாதிரி ஒரு லுக் இருக்கிறாரு. அதனாலதான் செலக்ட் பண்ணீங்களா? Sir, he resembles actually your small age character, it seems, sir. Small age look, 30s, 40s look. Yeah, he resembles just like you. No. I think he's far more good looking than me. சார், இப்பெல்லாம் 99% பெண்கள் எல்லாம் புடவை கட்டதே கிடையாது. ஆனா sarees. He's saying that 99% of the girls are not wearing sari nowadays. Yeah. நானே saree தான் கட்டிட்டேன். And also with my reputation, people probably would expect me to make a film called Bikini, and I made sari. But I think that's the whole thing. Why I called it sari also, because when something violent happens to a woman, many times they say that she dressed provocatively and all that. But even a girl like that wearing a sari also can be subjected to this. So that proves the mindset of the people, not so much about how the girl dresses. சரி, சோசியல் மீடியால நீங்க சொல்றீங்க சாரி கட்டி ஏமாந்துட்டாங்கன்ட்டு. ஆனா சாரி கட்டாம தான் நிறைய பெண்கள் சோசியல் மீடியால ஏமாறுறாங்க, பசங்களும் ஏமாறுறாங்க. ஏன் பசங்களை காட்ட மாட்டீங்க, பெண்களை மட்டும் மென்ஷன் பண்றீங்க உங்க படத்துல? He's saying that even boys and girls, both of them are getting problems from social media. But why are you portraying only girls, not the boys, like that he's asking, sir? I mean, I think girls getting obsessed with guys and stalking on the social media, definitely, comparatively, I think will be very less. I really doubt. It might happen in real life, but I don't think in social media they will do that. Whether இந்த சாங்ஸ் ஸ்ட்ரைட்டா அப்படியே வருமா, இல்ல சென்சார் போயிட்டு தான் சென்சார் கட் ஆகிட்டு வருமா, டைரக்டா அந்த சாங்ஸ் அப்படியே வருமா? So he's asking about the song, since it has so much glama content. He's asking whether it goes to the censor cut and it's coming, or it's straightly coming to the audience. What you're saying is after the censor. Oh, very good, sir. Yeah. So you won't be disappointed when you go to the theater. Yeah. Super. Sir, then hero, whether he paid or he got salary, sir. He's asking whether the hero got paid or he did it for free, like that he's asking, sir. Oh, like that. Yeah. I mean, he was paid for whatever. Yeah. Yes. Okay. And why do you ask me that? Yeah, why? Because he's very good, very big chance, yeah. Ram Gopal Verma, He's and scenes, everything is a debut film. Some new debut films, heroes are paying for getting chance. Oh, like that. That's But in this case, we paid. Yeah. That's what I was. Okay. சார், இந்த படத்துக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நடக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் கேட்கறேன்னா, முன்னாடிலாம் இந்த மாதிரி சீன்ஸ் நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். இப்போ எனக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு பெண் குழந்தை இருக்கா. ஸோ அந்த ஃபீலிங்ல தான் கேட்கறேன். நடக்காம இருந்தா நல்லது, ரொம்ப நல்லா இருக்கு சீனா பார்க்க. பட் சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடாதுங்கிறது என்னமா இருக்கு? He's saying whether after this movie, do you think that these incidents will stop
like that he's asking, sir. See, I don't know if that can be said, but my point is, I think the awareness will come because when you actually see it eyes on the big screen, someone being subjected so horribly in terms of the simple mistake of she tried to be friendly with someone on the social media. So that could alert some girls, like if this can happen to someone like Aradhya in that film, it can happen to me also. I think there's a caution will come for whoever sees the film. Yeah. You said she had a lot of skin presence, right? How was about her acting skills and all? See, I mean, whatever you could see, I think half the question is answered there. And I believe she's a tremendous actress. It's like very rare you get a person who doesn't have any formal training in acting schools or theater or anything. In terms of the spontaneity, I think she's very good. Yeah. உதயம் படம் மாதிரி ஆக்ஷன் படம் மீண்டும் எடுப்பீங்களா சார் நீங்க? To make another film like Udayam. Yes. Yeah, I think we are in the process of that soon. Yeah. உதயம் 2 எதிர்பார்க்கலாமா சார்? No, I think that subject matter was relevant for those times. I'm not sure it is. ராம் கோவர் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் உங்களுக்கு கால் பண்ணி படம் இருக்கு சொல்லும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? ஏன்னா அவர் வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப பிரபலமானவர். அவர் எந்த பண்ணாலுமே ஒரு ட்ரெண்டிங் ஆயிடும், ஒரு வைரல் ஆயிடும். சரிங்களா? அது இல்லாம வந்து அவர் படம் பண்ணும்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அது இல்லாம வந்து ஒரு கிளாமரஸும் பண்ணுவார். அதை பத்தி உங்களுக்கு? See, I got this movie offer through a reel only. One of my reel got so viral and that got his attention, and he tweeted in a public platform that can someone tell me who she is. Then he approached me and he gave me the storyline, and once I read the storyline, I was like convinced myself like I want to do this character, because see, as a newcomer you won't get an opportunity like this. Like the whole movie is centering around me, so I just felt like I have to do this just like that. So I have a question for you, sir. Because since your tweets and whatever you put in social media, it's getting so much viral. Do you have any social impacts because of that? I think society doesn't care about anybody. I don't think anyone can have an impact. Everyone has their own mind and they take their decisions. Yeah. RV Production presents Sari Thireparam, written and presented by Ram Gopal Verma, director Giri Krishna Kamal. Coming April 4th, theater release ஆகுது. கண்டிப்பா எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. Thank you sir, thank you so much. And press and media friends எல்லாருக்காகவும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள் இந்த பியூட்டிஃபுல்லான ஈவென்ட் கவர் பண்ணதுக்கு நன்றி. This is me Darshu Sundaram signing off. Have a great day. Thank you.